ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிள் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து June 21 சாட்டர்டே. இன்னைக்கான ட்ரைனிங் டாபிக் வந்து ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பார்க்க போறோம். ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படின்னா எப்படி இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க நம்ம சொல்லி தர போறோம். அதை பத்தி நம்ம பேச போறோம். இங்க ஆல்ரெடி வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தான், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால தான் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து லீடர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த யாரெல்லாம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து தான் இதுல ஒரு டாபிக்காவே நம்ம வச்சிருக்கோம். யாருமே பண்ணாததை கிடையாது. பண்ணாததை பண்ணுங்கன்னு சொல்லலை. ஓகேங்களா? ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ், வெஸ்டேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து பைலட் பேட்ச் ட்ரைனிங் பார்க்கணும். கண்டிப்பா வந்து ஒரு நோட்டு, வெஸ்டேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. நோட் வாங்கி உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே நோட்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 or 5 days 1 week வரைக்குமே யாருக்கிட்டையுமே வெஸ்டேஜை பத்தி பேசாதீங்க. வெஸ்டேஜை பத்தி ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்டடி பண்ணி உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒருத்தர் 2 பேரும் இன்வைட் பண்ணுங்க. 1 week அப்புறம் இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அடுத்த 1 week 10 days வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேருக்கு மேல இன்வைட் பண்ணாதீங்க. அப்பதான் தப்பு பண்றதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண 10 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர்னு உங்க தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி வித்தின் ஒரு ஒரு 1 week அப்படிங்கறது ஹோல்ட் பண்ணுங்கன்னு நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள நிறைய டவுட் வரும். ஓகேங்களா? உங்களுக்குள்ள நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன அர்ஜென்ட்? வெஸ்டேஜ்ல நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணது இன்னொரு 1 week கழிச்சு ஜாயின் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்க. என்ன தப்பு இருக்கு? நீங்க பண்றீங்களா, பண்ண பண்ண போறீங்களா, பண்ணலையாங்கிறது எப்படி இருந்தாலும் பண்ண போறதுதான். ஓகேங்களா? அது ஒரு 1 week அப்புறம் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அது உங்களால 1 week கூட ஹோல்ட் பண்ண முடியல, உங்களோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தாங்க முடியல அப்படின்னா நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்கன்னாவே இந்த பிசினஸ்ல பாதி சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த டைம்ல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா நீங்க வந்து காமா இருந்து இந்த பிசினஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நோட்டு போட்டு எழுதுங்க. அந்த 1 week ஃபர்ஸ்ட் ஒரு 1 week வெயிட் பண்ணுங்க. 5 days 7 days வந்து ஹோல்ட் பண்ணுங்க. யார்ட்டையுமே பேசாதீங்க. ட்ரைனிங்கை பாருங்க. டெய்லி ட்ரைனிங்க்கு வாங்க. உங்க லீடர்ஸ் கூட மட்டும் பேசுங்க. பைலட் பேட்ச் எல்லாம் பாருங்க. அது இல்லாம இன்னும் நிறைய ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. இந்த 1 week வந்து ஃபுல் ஃபயரா நீங்க வந்து பிசினஸ்ல தரோவாய்க்கோங்க. ஓரளவுக்கு பிசினஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு நாளைக்கு 100 பேரை சேர்த்தணும், 1000 பேரை சேர்த்தணும் அப்படின்னு சும்மா வந்து கனவு காணலாம். அதெல்லாம் நடக்குமா? ஓகே, அது அப்புறம் அடுத்த நாளே சேர்த்தணும்னு ஏன் வந்து ஓடுறீங்க, பறக்குறீங்க? அப்படிதான் இங்க நிறைய பேர் பிசினஸே பண்ணாம ஓடி போயிடுறாங்க. அப்படி சொல்றவங்க தான் ஓடி போயிடுறாங்க. ப்ரோ இது சூப்பர் ப்ரோ, நான் பண்ணிடுவோம் ப்ரோ அப்படின்னு அடுத்த நாளே போய் யார் வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ஓடி போயிடுறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நிதானமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறுத்தவே கூடாது. ரெக்ரூட்மெண்ட் ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிறுத்தக்கூடாது. தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. தப்பாகும், சரியாகும், தப்பாகும், நிறுத்தக்கூடாது. இங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒண்ணுமே தெரியாத போது கண்ணை மூடி ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணவே பயப்படுறாங்க. போய் ஒருத்தட்ட பேசுறதுக்கு இன்வைட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஓகேவா? அதுதான் ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க விழுக மாட்டீங்க. எதுவுமே தெரியாம டப்புன்னு எந்திரிச்சிருந்தீங்கன்னா விழுந்தீங்கன்னா உங்களால எந்திரிக்கவே முடியாது. அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மீட்டிங்ல வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு டெய்லி ட்ரைனிங் வாங்க. டெய்லி 1 hour ட்ரைனிங் இருக்கு. இந்த ட்ரைனிங்லாம் டெய்லியுமே அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ ட்ரைனிங் தான். இதெல்லாம் தான் இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட். இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க லீடர்ஸ், சம்பாதிக்கிறவங்க. அதை தான் நீங்களும் பண்ணணும். அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல பார்க்க போறோம். இந்த மீட்டிங்கை வந்து ஸ்டார் டைரக்டர் ஸ்ரீராம் அவர் வந்து கண்டக்ட் பண்ண போறாரு. அவர் தான் எடுக்க போறாரு. அவர் இந்த ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாரு. 9 மணி வரைக்கும் கவனிங்க. 1 hour ட்ரைனிங். என்ன டெய்லி 1 hour ட்ரைனிங் வந்துடணும். என்னவா பேசுறாங்க என்னவா இருக்கட்டும், 1 hour ட்ரைனிங் வந்து காது கொடுத்து கேட்கணுங்கிறதுல மட்டும் தெளிவா இருங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. 8 to 9 எனியாவும் எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, போன்ல ஜூம்ல கனெக்ட் பண்ணிட்டு காதுல கேட்க ஆரம்பிச்சிடணும். லிசன் பண்ணணும். கிளீனா லிசன் பண்ணணும்.
வேற எந்த ஒர்க்லயும் நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லிசன் பண்ணணும். இதை மட்டும் பண்ணி பாருங்க, வெஸ்டேஜ்ல கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே. நான் இங்க வந்து ஸ்டார் டைரக்டர் ஸ்ரீராம் அவர் நான் இன்வைட் பண்றேன். ஸ்ரீராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர்.